வெற்றி, இது உங்களுக்கே கொஞ்சம் ஓவராக தெரியல வெற்றி? இந்த சீன் பார்க்கும்போது ஐயோ என்னடா இது அப்படி தான் இருந்துச்சு. என்ன சீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெடுமாறனுக்கு வெற்றி வந்து காஃபி கொண்டு வருவார்ல, அந்த சீன் தான். ஆக்சுவலி இட்ஸ் அ பிக் லாஸ் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. அந்த கிச்சன் இப்படி ஆனதுலாம் அப்படி நடந்ததே இல்லை. நெடுமாறன் வந்து ஒரு லாஸில் ஒரு சோகத்தில் தான் இருக்கார். அதுக்குன்ட்டு வெற்றி போயிட்டு காஃபி, நான் நினச்சி இவ்வளோ காஃபி எத்தனை வர சொல்லியிருக்காரோ அப்படின்னு நினச்சேன். ஆனால் இவரே வந்து காஃபி எடுத்துன்னு வந்து இவர்கிட்ட கொடுத்து இப்படி பேசினா அவர் எங்கேயாவது அதை அக்செப்ட் காது குத்து கேட்பாரா? ஆனால் வந்து அவர் லைட்டாக ஸ்மைல் பண்ணுவார். நான் நினச்சேன் ஒரு வேளை நெடுமாறன் என்ன மைண்டெல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டேன். அப்போ தான் நினச்சேன் அவர் எப்படியா சேஞ்ச் பண்ணுவார், திட்டி அமிச்சார். ஆனால் பாண்டி வந்து கரெக்டாக கேட்டான், ஏன்டா உனக்கு எங்கேயாவது அறிவு இருக்காடா அப்படின்ட்டு. நல்லவனாக இருக்கலாம், அதுக்குன்னு இவ்வளோ நல்லவனெல்லாம் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா யங் மினிஸ்டர் வந்து வராரு. ஸோ பேண்ட்ரியில் தான் வந்து இப்போ கிச்சன் ஆளுங்க வந்து பாதி பாதியாக பிரித்து சமைக்கணும்னு சொல்கிறாங்க. அது வந்து நெக்ஸ்ட்டு நாளைக்கு தானே ஃப்ரைடே, பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஸோ மினிஸ்டரை ஏன் இங்கே வந்து நுழைக்கிறாங்க அப்படின்னா, மேபி இந்த ஸ்டார் செஃப் காம்படிஷனில் வெற்றியை இவர் வந்து அசைன் பண்ணுவார், இவரை வந்து கலந்துக்க சொல்லுவார். அந்த மாதிரி ஏதாவது இருக்குமோன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து மேபி வெற்றியோட ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு மினிஸ்டர் அசந்து போகிறாரு, நான் நினைக்கிறேன். அசந்து போப்பார். ஸோ அதை வந்து இவர் அங்கே யூஸ் பண்ண அந்த ஸ்டார் செஃப் காம்படிஷனுக்கு வந்து வெற்றி எவ்வளோ நுழைக்கிறதுக்கு மினிஸ்டர் வந்து உதவுவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். லெட்ஸ் சீ, பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. அதே மாதிரி வந்து இவங்க விச் மீன்ஸ் கிச்சன் டீம் வந்து பார்த்திங்கன்னா மாடர்ன் டிஷ்ஷஸாக சமைச்சு வைக்க போகிறாங்க. அதே மாதிரி பேண்ட்ரி டிஷ்ஷஸ் வந்து இட்ஸ் கோயிங் டு பி வில்லேஜ் குக்கிங், விச் மீன்ஸ் ஒரு வில்லேஜ் குக்கிங்கே ஒரு மாடர்னாக வந்து கொடுக்க போகிறாங்க. அதை சாப்பிட்டு தான் வந்து மினிஸ்டர் ஆஹா ஓஹோன்னு சொல்ல போகிறாரு நான் நினைக்கிறேன். லெட்ஸ் சீ, பார்ப்போம். இது வந்து எல்லா இதுலேயும் இந்த மாதிரி தான் நடக்கும். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஐ திங்க் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போக போகுதுன்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த கடைசியில் பார்த்தீங்கன்னா பாண்டி, அசிஸ்டன்ட் பையன், அப்புறம் வெற்றி 3 பேரும் அப்படியே கெத்தாக நிற்பாங்க பாருங்கள். வாங்க எங்கள் பேண்ட்ரிக்குள்ளே தானே சரி. அந்த சீன் சூப்பராக இருந்துச்சு. இந்த விக்கி செமையாக பல் வாங்கினார். அதே மாதிரி ரியா அண்ட் ராஜனை எப்போ சேர்த்து வைப்பாங்கன்னு தெரியல. அது வந்து ஒரு குவைட் இன்ட்ரெஸ்டிங் லவ் ஸ்டோரியாக வந்து போயிட்டுருக்கு சைடில். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள்.